ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம். இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அப்பப்போ ஃபீட்பேக் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிறது பகோடா பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையானதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பகோடா பண்ணுறதுக்கு மாதிரியே ஒரு 1.25 கரண்டி கடலை மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு எடுத்துருக்கோம். அடுத்தது அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போடுங்க போகிறோம். அப்புறமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதோட பெருங்காயம், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு கார பவுடர் போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், கடலை மாவு அரிசி மாவு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு, அரிசி மாவு போட்டிருக்கேன், பெருங்காயம் பவுடர் போடுறேன். பாருங்கள், பெருங்காயம் பவுடர் போட்டுட்டேன், எல்ஜி பெருங்காயம். அடுத்ததாக கார பவுடர் போடுறேன், திட்டிக்க. ரொம்ப காரம் சேர்க்காதீங்க, இன்னும் குழந்தைங்களாம் சாப்பிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கலாம் நீங்கள். வெங்காயம் கருவேப்பிலை போடுறேன். ஜலம் ரெடியாக வச்சுருக்கேன், போட்டு கலக்கிட்டு இப்போ எண்ணெய் வச்சுட்டு அடுப்பில் வானலியில் ரீஃபைண்ட் ஆயில் ரெடியாக வச்சுருக்கேன். போட்டு எல்லா டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு ஒரு ஏனத்தில் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் பக்கோடாவை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்கோடா ரெடி ஆகிடும். மாவு பாருங்கள் எப்படி நல்லா இதுவாக நல்லா கரைச்சி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டாக எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ போட்டு எடுக்க போகிறேன் பக்கோடாவை. பாருங்கள், பக்கோடாவை பொடி பொடியாகவும் போடலாம், நீங்கள் வெட்டி மாவும் போடலாம். நீங்கள் எப்படி வேணும், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக போட்டுக்கலாம். பெருசாகவும் போடலாம், தூளாக உதிரியாகவும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அப்புறமா திருப்பி காமிக்கிறேன் எப்படி பகோடா ஆகி. அந்த காலத்துலாம் எங்கள் அம்மாவெல்லாம் இல்லை பகோடா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க. வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, கேவுரு இதில் உருண்டை, அப்பம், கோதுமை அப்பம் எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் பாட்டி எல்லோரும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாலே எங்களுக்கு ஜாலி தான். ஏதாச்சும் இருந்துகிட்டே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சாப்பிடுவோம் உட்காந்து ஈவினிங்கு. அடுத்ததாக விளையாட போட்டு நல்லா அந்த காலத்து இதுவே வேறுங்க டைப்பு. இப்போல்லாம் எல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. யாருங்க இதெல்லாம் பண்ணுறாங்க? யாரும் பண்ணுறது இல்லைங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்லை. திருப்பி போடுறேன் பாருங்கள், திருப்பி போடுறேன். அப்புறம் நல்லா வெந்த ஒன்று எடுக்க வேண்டியதான், பகோடா ரெடி ஆகிடும். ஒன்றும் இல்லைங்க, ஈஸிங்க. கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூனு. 1.5 கரண்டி எடுத்துக்கோங்க போதும், அதுவே நிறையா ஆகும். 4 பேர் சாப்பிட்லாம் நல்லா. உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி திட்டமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இதாக இருக்கும், மொறுன்னு வரும், நல்லா சாப்பிட்லாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பகோடா, பஜ்ஜி அதெல்லாம் நல்லா, போண்டோ இப்போல்லாம் மாடர்ன் டைமில் பீஸா, பர்கர் எல்லாம் விற்கிறது ரெடிமேடாக. கட்லெட்டு எல்லாம் அதெல்லாம் நம்ம வீட்டில் அதெல்லாம் ரொம்ப இதுவாக பண்ண முடியாது, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை, டக்குன்னு இது பண்ணி பண்ணலாம். இப்போ எடுத்து போட்டுறேன். எடுத்து போட்ட அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் பகோடா. எல்லோரும் கிறிஸ்பியான டேஸ்டியான பகோடா பார்த்தீங்களா? நீங்களும் அது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, மொறுன்னு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே. இது வரைக்கும் நல்லா பொறுமையாக என்னோடய பகோடா எப்படி பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்க. எல்லாம் டெமோவெல்லாம் எல்லாம் நல்லா இருந்ததா? எல்லாம் உங்களோட வியூஸ் சொல்லுங்கள். இனிமேல் பார்க்க போகிறவங்க, பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, பண்ணுறவங்க, பண்ணினவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ்
share, subscribe and watch my channel, like my channel. Thank you guys. முதல் பாட்டு பாருங்க. தாடி தூதோ தீது தத்தை தூது ஓதாது தூதி தூது ஒத்தித்த தா தூது தாடு ஒத்த துத்தி தட்டாதே துதி தத்தே ஒத்தீடு திட்டித்தது ஓடித்திடி என்ற பாட்டு. இரண்டாவது பாடல் தத்தித்தா தூது தி தாது தி தத்துதி துத்தி துதை தி துதை தத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாடெடு தித்தித்த தெத்தாதோ தெத்தாதோ தித்தித்த தாது என்ற பாட்டு. ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பாட்டு. எனக்கு மக்கப் பண்ணவே வர முடியாமல் இருந்தது. அப்புறம் தான் கடைசியாக எப்படியோ சார்கிட்ட அதை ஒப்பிச்சு காமிச்சேன். சார் என்ன பாராட்டினார். ஹாவ் ஏ நைஸ் டே டு ஆல். குட் ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ காலமேக புலவர் தாவரிசையில் 2 பாட்டு பாடியிருக்காரு. அது எனக்கு நான் 6வது படிக்கும்போது மேல்சித்தாம்பூர்னு ஒரு ஊரில் ஓவிய சார் ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இதை மக்கப் பண்ணவே என்னால் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி பாடினேன். காலமேகம் அந்த புலவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர். அவர் என்னன்னா ஸ்லேடையெல்லாம் நல்லா வசைப்படுத்தி பாடுவதில் ரொம்ப வல்லவர் அவர். அப்புறம் திருமலை ராயன் அவை காலத்தில் அவர் இதுவாக இருந்தார், புலவராக இருந்தார். நிறைய பாடல்லாம் நிறைய எழுதியிருக்கார் அவர். அடிமதுரை கவியோடு வாதிட்டு யமகண்டம்னு ஒரு பாடல் பாடி ரொம்ப வெற்றி பெற்றவர் அவர் வர்க்க எழுத்து பாடலை மட்டும்தான் அவர் பாடுவார். அதை பற்றி இப்போ நான் தாவரிசையில் 2 பாட்டு அதை இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல் பாட்டு பாருங்கள். தாடி தூதோ தீது தத்தை தூது ஓதாது தூதி தூது ஒத்தித்த தா தூது தாடு ஒத்த துத்தி தட்டாதே துதி தத்தே ஒத்தீடு திட்டித்தது ஓடித்திடி என்ற பாட்டு. இரண்டாவது பாடல் தத்தித்தா தூது தி தாது தி தத்துதி துத்தி துதை தி துதை தத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாடெடு தித்தித்த தெத்தாதோ தெத்தாதோ தித்தித்த தாது என்ற பாட்டு. ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பாட்டு. எனக்கு மக்கப் பண்ணவே வர முடியாமல் இருந்தது. அப்புறம் தான் கடைசியாக எப்படியோ சார்கிட்ட அதை ஒப்பிச்சு காமிச்சேன். சார் என்ன பாராட்டினார். ஹாவ் ஏ நைஸ் டே டு ஆல். குட் ஈவினிங்.